இந்த ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வேளாங்கண்ணியில் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மூர்த்தியிடம் தகவல்களை கேட்கலாம். மூர்த்தி, வேளாங்கண்ணியில் என்னென்ன சிறப்பு திருப்பலிகள் நடைபெற இருக்கிறது? பக்தர்களின் கூட்டம் எவ்வாறு இருக்கிறது? வணக்கம் ராஜலட்சுமி. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக சர்வ மதத்தினரும் வழிபட்டு செல்லும் ஆன்மீக தலமாக விளங்குகிறது. கீழ்திசை நாடுகளில் லூர்து நகர் என பெருமையுடன் அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவ ஆலய கட்டிடக்கலைக்கு மிக அரிதாக கிடைக்கக்கூடிய பசலிக்கா என்ற பிரம்மாண்ட கட்டிட அமைப்பில் இந்தியாவில் கட்டப்பட்டுள்ள 5 கிறிஸ்துவ தேவாலயங்களில் வேளாங்கண்ணி பேராலயமும் ஒன்று. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆங்கில புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடப்படும். இதன்படி இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் கூட்டத்தினால் வேளாங்கண்ணி கூட்டம் அலைமோதி வருகிறது. குறிப்பாக வேளாங்கண்ணி பேராலயம், மாதாக்குளம், நடுத்திட்டு, கடற்கரை சாலை, வேளாங்கண்ணி கடற்கரை என எங்கு பார்த்தாலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இவர்கள் கடற்கரையில் குடும்பத்துடன் கடலில் இறங்கி குளித்தும் புகைப்படம் எடுத்தும் விடுமுறை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இதனால் வேளாங்கண்ணி சுற்றுலா பயணிகள் கூட்டத்தால் நிரம்பி வருகிறது. புத்தாண்டை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க ராஜல். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மூர்த்தி.